மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. எதுக்கு இந்த பொங்கலை காக்கா சாப்பிடக்கூடாதுன்னு அதுல மண்ணள்ளி போட்ட? இப்ப இங்க இருக்கிற அந்த பொங்கல் பானையை எடுக்க போறியா? என்னாச்சு? ஐயோ, இந்த பொங்கல்ல விஷம் கலந்திருக்குங்க. பொங்கல்ல விஷம் கலந்திருக்கா? என்ன மல்லி சொல்ற? ஆமாங்க, விஷம் கலந்திருக்கு. இந்த சுடர் எல்லாரையும் ஒரேடியா கொல்ல பாத்திருக்கா. அதுக்கு பிளான் பண்ணிதான் நம்ம எல்லாரையும் இங்க வர வச்சிருக்கா. என்ன சொல்ற? பொங்கல்ல நான் விஷம் கலந்தனா? நான் உனக்கு என்னடி கெடுதல் பண்ண? எல்லாரும் மறுபடியும் சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக தானே இப்படி ஒரு விழாவுக்கு ஆசைப்பட்டேன். அத நாசமாக்கிட்டியேடி. ஏய் சுடர், இந்த அழுகிறது, கண்ணீர் வடிக்கிறது, இந்த நாடகம் போடுறது இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. ஏன் கிட்ட வந்து வேஷம் போடாத. நீ எல்லாரையும் கொல்றதுக்கு தான் இந்த வேலை பாத்திருக்க. அம்மா, நீ என்ன முட்டாளா? அவ ஒன்ன கொல்றதுக்கு முயற்சி பண்ணான்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். எங்களை எதுக்குமா இவ கொல்ல பார்க்கணும்? இவளுக்கு கோடி கணக்குல சொத்து சேர்த்து வச்சுக்கிற அப்பானா, இன்னொரு கோடி சொன்ன ஆக போற புருஷன் இருக்காரு. எங்களை எதுக்கு இவ கொல்ல போறா? உங்களுக்கு புரியவே புரியாது. அவ கொல்றதுக்கு திட்டம் போட்டாங்கிறது உண்மைதான். மல்லி, நீ சொல்றதுக்கு என்னாலே நம்ப முடியல. யாராவது எல்லாரையும் கொல்லணும்னு நினைப்பாங்களா? கோயில் பொங்கல்ல விஷம் வைப்பாங்களா? ஏங்க, அங்க யாருங்க பொங்கல் வச்சது? ஏன் நாங்க தான் வச்சோம். என்ன விஷயம்? அந்த பொங்கலை சாப்பிட்ட காக்காங்க செத்து கிடக்கு. காக்காங்க சாப்பிடக்கூடாதுன்னு நான் அதுல மண்ணள்ளி போட்டேனே. அதுக்கு முன்னாலே சாப்பிட்டு இருக்கும் போல இருக்குமா. பாவமா, அநியாயமா செத்து கிடக்குதுமா. இப்ப அது நம்புறீங்களா? இந்த பொங்கல்ல விஷம் இருக்குன்னு சொன்னேன்ல, நம்புறீங்களா? நான் பண்ண பொங்கல்ல விஷம் இருக்கா? அது எப்படி வந்திருக்கும்? ஏய் ஏய், எதுக்குடி நான் பண்ண பொங்கல்ல விஷத்தை கலந்த? நான் நிம்மதியா வாடுறது உனக்கு பிடிக்காதா? கோவில்ல ஒரு சாமி கூட கும்பிட கூடாதா? எதுக்குடி கூடவே வந்து என் சந்தோஷத்தை கெடுக்கிற? ஏய் சுட, விஷத்தை வச்சு எல்லாரையும் சாவடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணது நீ. நீ எம்எல்ஏ பழி போட பாக்குறியா? உன்ன மல்லி, மல்லி, போயிடு முதல்ல. எடுக்கலையா? சொன்ன குலதெய்வ கோயில்ல பண்ணல. இல்லைங்க, ஒரு கொலை எடுக்க. சொல்லு மல்லிகல்ல. விடு மல்லி. நீ வாமா. என்ன மல்லி? பாத்தீங்களாங்க, பாத்தீங்களா? எதுக்கு அவ என்ன கூப்பிடுறான்னு குழம்பிட்டே இருந்தேன்ல. இதுக்குதான் கூட்டிட்டு வந்திருக்கா. எல்லாரையும் கொலை பண்ணி அந்த பழிய என் மேல போடுறதுக்கு தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. ஏய், மறுபடியும் சொல்றேன், என் பொண்ணு உன்ன மாதிரி அண்ணாடங்காட்சி கிடையாது. இவ ஒண்ணு உன்ன மாதிரி வீடு இல்லாம தெருவுல திரியற கிடையாது. இவ இந்த கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு. இவ எதுக்குமா எங்களை கொலை பண்ண போறா? உனக்கு அந்த நோக்கம் இருந்திருக்கும். நீதான் ஒண்ணு இல்லாத குடும்பத்துல இங்க வந்தவ. நீதான் எங்களை எல்லாம் கொலை பண்ணிட்டு மொத்த சொத்தையும் எடுத்துட்டு போகணும்னு முடிவு பண்ணிருக்க. மரியாதையா நீ சொல்லு, நீ எதுக்கு இந்த பொங்கல்ல விஷம் வச்ச? சொல்லு. நான் பொங்கல்ல விஷம் வைக்கல, இவதான் வச்சிருக்கா. நம்புங்க. அப்பா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருதுப்பா. நாம விளக்கேத்துறதுக்காக போனோம்லப்பா. திரும்ப வரும்போது இவ பொங்கல்ல எதையும் கலக்கிறத நான் பார்த்தேன். ஒரு பாட்டில இருந்து எடுத்து அதை அப்படியே கலந்தா. நான் கூட மனமா இருக்கிறதுக்காக தான் எதையும் கலக்குறான்னு நினைச்சேன். இப்பதான்ப்பா எனக்கு அது புரியுது. இவ அதுல விஷத்தை கலந்திருக்காப்பா. ஏய், நான் இந்த குடும்பத்துல ஒருத்தி. இது ஏன் குடும்பம். இவர் ஏன் புருஷன், வெண்பா ஏன் பொண்ணு. நான் எதுக்கு ஏன் குடும்பத்தை கொலை பண்ணணும்? சொல்லுடி, நான் எதுக்கு கொலை பண்ணணும்? நீ தாண்டி எவ்வளவு ஒருத்தி. ரேணுக்கான வேஷம் போட்டு இங்க இருக்கிற சுடர். நீ பெருசா பிளான் போட்ட, நான் எதையுமே நடக்க விடல.
அதனால தானே எல்லாரையும் கொலை பண்ணிட்டு பழிய என் மேல போடலாம்னு முடிவு பண்ணிட்ட. சொல்லுடி, நீ சுடர் தானே? பாத்தீங்களா, அவ எப்பெல்லாம் மாட்டிக்கிறாளோ அப்பெல்லாமே இந்த கத்தி எடுத்துதான்ப்பா என் நெஞ்சிலேயே குத்துவா. எல்லா கேள்விக்கும் என்னால பதில் சொல்ல முடியும். ஆனா இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் என்கிட்ட பதில் இல்லப்பா. இல்லப்பா. மறுபடியும் மறுபடியும் அவ என்ன சுடர்னு சொல்றா. நான் என்னப்பா செய்ய முடியும்? என்னால முடியலப்பா, முடியல. மாப்பிள, இவ்வளவுதான் இவளுக்கு மரியாதை. இத்தனை நாள் இவ பண்ண எல்லா அட்டூழியத்தையும் உங்களுக்காக தான் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். என் பேத்தி இவளையும் அம்மானு கூப்பிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இனி ஒரு நிமிஷம் நான் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். இன்னொரு தடவை என் பொண்ண ரேணுகா இல்ல இவ சுடர்னு சொன்னா இங்க ஒரு கொலையே நடக்கும். மாப்பிள, நிறுத்துங்க. மல்லி மட்டும் இல்ல, இப்ப நானும் சொல்றேன். இப்ப ரேணுகா இல்ல, சுடர் தான். அடி பாவி, விஜயை நம்ப வச்சிட்டியா? ஐயோ. மாப்பிள, இவ உங்களையும் கெடுத்துட்டாளா? உங்க மனசுலயும் நெஞ்ச கலந்துட்டாளா? கொஞ்ச நாள் என் பொண்ணு அங்க இல்ல, உங்களை தனியா வச்சு காதுல மந்திரத்தை ஓதி உங்களையும் இப்படி பேச வச்சுட்டாளா? மாப்பிள, நிறுத்துங்க. நான் ஒண்ணு சின்ன குழந்தைலாம் கிடையாது. என்னெல்லாம் யாரும் அப்படி நம்பலாம் வைக்க முடியாது. மல்லி எத்தனையோ தடவை சொன்னா இவ ரேணுகா இல்ல, ரேணுகா இல்லன்னு. அப்ப நான் நம்பினேனா? நான் இவ்வளவுதான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அவளை நம்பி கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் அவளை கூட்டிட்டு போனேன். ஆனா ஒரு தடவை நான் என் காது பட கேட்டேன். இவளே வாயால சொன்னா அவ சுடர்தான் அவளே சொன்னா. இதை என் ரெண்டு காதால நான் கேட்டேன். அப்படி கேட்டேன்னு நம்ப மாட்டீங்களா? மாமா, என் அக்காவே சொன்னான்னு சொல்றீங்க. எப்ப மாமா என் அக்கா சொன்னா? அதுக்கு என்ன சாட்சி இருக்கு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவ வெண்பா கால்ல வெந்நீரை கொட்டினா அன்னைக்கு பேசினா. அத நான் என் காதால கேட்டேன். அங்க நடந்தது நீங்க எப்படி மாமா கேட்டிருக்க முடியும்? நீங்க தான் அங்க இல்லவே இல்லையே. அது எப்படின்னு தெரியல. அங்க மல்லிக்கும் இந்த சுடருக்கும் சண்டை நடந்தப்ப மல்லியோட போன் ஆன் ஆயிடுச்சு. தெரியாம விரல் பட்ட ஆன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ தோ இப்ப பேசுற எல்லா விஷயத்தையும் நான் கேட்டேன். நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல? நான் சுடர்தான், சுடர்தான், சுடர்தான். என் பொண்ணு கழுத்துல இருந்து கையாடு. பாருங்கப்பா, வேடி போகுது, என்ன அடிக்க வரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.